ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 300 புள்ளி பாசிட்டிவா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி பார்ப்போம். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சில்வர் இம்போர்ட்டுக்கு டாக்ஸ் வந்து அதிகமாக்குறாங்க. அதனால சில்வர் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய வேதாந்தா, ஹிந்துஸ்தான் ஜிங்க்ல நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருக்காங்க. அதை பற்றி வந்து பார்ப்போம். நம்ம பிரைம் மினிஸ்டர் அடுத்த ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்குறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோல்டு ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய கம்பெனி ஸ்டாக் எல்லாமே டவுன் ஆகிட்டு இருக்கு. அதனால நமக்கு நிறைய வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. அதை பற்றி வந்து பார்ப்போம். ஐடி செக்டார் இருக்கக்கூடிய சூப்பரான 2 கம்பெனியோட ஸ்டாக்கு நல்ல ஒரு லோ ப்ரைஸில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய ஐடியா இருக்குது, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிஃப்டி 50 இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 260 புள்ளி பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 300 புள்ளி பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 23,675 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் தான். நாளைக்கு பாசிட்டிவ் தான் நல்லா இருக்குங்க. ஏன்னா நாளைக்கு வந்து வீக்கெண்ட் அப்படிங்கனால வெள்ளிக்கிழமைனாவே மார்க்கெட் கொஞ்சம் கீழே போகும். ஆனால் நாளைக்கு பாசிட்டிவ் தான் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எம்ஓ ஸ்மால் 250 கிட்டத்தட்ட 0.48% பாசிட்டிவ். பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1.5% பாசிட்டிவ். எம்ஓ டிஃபென்ஸ் 0.86% பாசிட்டிவ். சில்வர் 0.58% பாசிட்டிவ். நேற்று சில்வர் அண்ட் கோல்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% மேலே பாசிட்டிவாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்காங்க. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 0.01%, அதாவது 0.01 பைசா வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து இருக்காங்க. ஃப்ளாட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆட்டோ 0.68% பாசிட்டிவ். ஐடிபிஸ் தொடர்ந்து இன்னைக்கும் கீழே போய் கிட்டத்தட்ட 2% இன்னைக்கு வந்து கீழே போயிட்டு இருக்கு. ஐடி செக்டர் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் தொடர்ந்து கீழே போயிட்டே இருக்காங்க. மிட் 150 பீஸ் 1.17% வந்து பாசிட்டிவ். நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸில் அதானி என்டர்பிரைஸ் இருக்காங்க, சிப்லா, இந்த 2 கம்பெனி நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்காங்க. சிப்லா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிசல்ட் அப்டேட் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதனால தான் சிப்லா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8% பாசிட்டிவ் இருக்காங்க. பாரதி ஏர்டெல், டாக்டர் ரெட்டி இவங்க எல்லாமே டாப் 5 கெய்னர்ஸில் இருக்காங்க. இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, ஹெச்எஸ்எல் டெக்னாலஜிஸ், கோல் இண்டியா, டிசிஎஸ் இவங்க எல்லாமே டாப் 5 லூசர்ஸில் இருக்காங்க. அதாவது இன்னைக்கு ஐடி ஸ்டாக் தான் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த ஐடி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 வருஷமாகவே எடுத்துக்கலாம், தொடர்ந்து கீழே தான் இருக்காங்க. லாஸ்ட் 5 வருஷம் லோவுக்குலாம் நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துருக்கு. இது கண்டிப்பாக ஐடியில் நம்மளுக்கு வந்து வேறு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இது கீழே போகுது அப்படின்னு. ஃபஸ்ட்டு சில்வர் அண்ட் கோல்டை பற்றி பார்த்தரலாம். சில்வராக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி, லாஸ்ட் ஒரு வருஷத்தில் நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 191%, அதாவது 2 மடங்கு லாபம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 68% வந்து லாபம் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்முக்கு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எல்லா நாளும் வந்து பார்க்கப்படுது. ரொம்ப லாங் டர்ம் அப்படின்னு யோசிக்கும் போது, அதுவும் 20 வருஷம் 30 வருஷம் அப்படின்ற போது நம்ம யோசிக்கும் போது சில்வராக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி 10% 12% தான் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிட்டர்னாக இருக்கும், 10 to 12%. ஏன்னா இப்போ நம்ம போய் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடும்போது அங்கே வந்து ஒரு 6.5%, 7% அதிகபட்சம் வட்டி தரனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு சில்வர் மினிமம் ஒரு 10 to 12% ரிட்டர்ன் அப்படிங்கிறது நல்ல ஒரு பர்சன்டேஜ். நம்ம இந்தியாவில் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் வந்து கொஞ்சம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு வாங்குறது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்போ நம்மலாம் சொல்லியிருந்தாங்க. அவர் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் சில்வர் கோல்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆனிச்சு. அதாவது இந்த ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம்லாம் நல்ல ஒரு கையில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோல்டு சில்வரோட ப்ரைஸ் ரொம்ப லோ போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இதே மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கட்டும். அடுத்தது நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் இம்போர்ட் டியூட்டியை வந்து அதிகமாக்கிறதா ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சில்வரை வந்து அடுத்த நாட்டிலேருந்து நம்ம இந்தியாவில் இறக்குமதி பண்ணுறதுக்கு டேக்ஸ் வந்து அதிகமாக்கியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மே 13 நேற்றுல இருந்து அந்த டேக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால சில்வர் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியன் கம்பெனி எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு பாஸ்ட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட டேக்ஸை பொறுத்த வரைக்கும் 6%லேருந்து இப்போ 15% வந்து மாற்றிருக்காங்க. இதனால தான் இன்றைக்கி இந்தியன் கம்பெனி எல்லாமே, அது வந்து வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்தாங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்க் இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து இருந்தாங்க. லாஸ்ட் 5 நாளில் வேதாந்தா கிட்டத்தட்ட 11% வந்து அதிகமாகிருக்கு. அதே மாதிரி தான் ஹிந்துஸ்தான் ஜிங்க்கும் ஒரு 5% வந்து அதிகமாகிருக்காங்க. இவங்க ஏன் இப்படி அதிகமாகறாங்க அப்படின்னா, சில்வருக்கு இம்போர்ட் டியூட்டியை அதிகமாக்கிறதுனால இப்போ ஃபாரின்லேருந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சில்வர் வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ டாக்ஸஸ் சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறனால இப்போ அவங்க வாங்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து தேவைப்படும். அதுக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த வேதாந்தா, ஹிந்துஸ்தான் ஜிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இந்த கம்பெனி நம்ம வந்து வாங்கலாம். அதேமாதிரி காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது இப்போ இந்த டேக்ஸில் கிட்டத்தட்ட 9% அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த 9% டேக்ஸ் அதிகமானால நம்ம அவங்ககிட்ட வாங்குறதுக்கு பதிலாக இங்கேயே வாங்கிக்கலாம், இல்லைனா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாங்குறது வந்து தள்ளி போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுவாங்க. இதனால வேதாந்தா அந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்ககிட்ட நிறைய பேர் சில்வர் வந்து வாங்குவாங்க. அதனால் இவங்களோட ப்ராஃபிட் வந்து அதிகமாகும். அதனால தான் இந்த 2 கம்பெனி இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தாவோட கம்பெனி தான், வேதாந்தாவோட சப்சிடரி தான் ஹிந்துஸ்தான் ஜிங்க். இவங்க அதிகமான டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பார்க்கலாங்க. இதனால் அப்படியே பாசிட்டிவாக போயிட்டுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது
கோல்டு அண்ட் சில்வர் ஜுவல்லரி பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் லாஸ்ட் ஒரு 5 நாளாக கீழே போயிட்டு இருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸு கிட்டத்தட்ட 12% லாஸ்ட் 5 நாளில் வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் தங்கமேல் ஜுவல்லரியும் கிட்டத்தட்ட 12% வந்து கம்மியாக இருக்காங்க. டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா 4% வந்து கம்மியாக இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு அண்ட் சில்வரை வந்து வாங்குறதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 5 நாளில் ரொம்ப வேகமாக கீழே இறங்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கம்மியான ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அதிகமாக இருந்தாங்க, இப்போ ரொம்ப கம்மியான ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் சில்வர் வந்து இப்போதைக்கு வாங்க வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை வந்து வாங்கிக்கிட்டே தான் இருப்போம். அதனால இந்த கம்பெனிக்கெலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. டேக்ஸ் அதிகமானாலும் தங்கம் வாங்கக்கூடிய நம்ம வந்து பே பண்ண போகிறோம், அதாவது அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறோம். அதே மாதிரி தங்கத்தோட ரேட்டு அதிகமானாலும் நம்ம தான் அதோட அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறோம். அதனால் இந்த கடைலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் வந்து இருக்கும். எல்லாமே நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். பார்க்கலாம். இப்போதைக்கு ஜுவல்லரி பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் ரொம்ப லோவாக இருக்குது. இதையும் நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். அடுத்தது நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வருண் பிவரேஜ் லிமிடெட். நேற்று என்னால் வீடியோ போட முடியல, ஆனால் அதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு சில ஸ்டாக் இப்போ மார்க்கெட் கீழே போகும்போது நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜ் லிமிடெட் தான். கிட்டத்தட்ட 504 ரூபாய் இருக்கும்போது நான் வாங்கினேன். அது 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 488 92 வரைக்குமே நான் போனது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ வந்து 505 ரூபாய்க்கு 506 ரூபாய்க்கு இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெகட்டிவில் போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் வந்துட்டாங்க இன்றைக்கி. இதை நான் வாங்கிட்டேன், அதனால் நீங்கள் வாங்க அப்படிலாம் சொல்ல வரல. நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி மார்க்கெட் கீழே போகும்போது அது ஒரு வாய்ப்பாக பயந்து வெளியே போகாமல் அது ஒரு வாய்ப்பாக பாருங்கள் அப்படின்றனால தான் இப்போ நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த வருண் பிவரேஜ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பாருங்கள், அந்த 530 அப்படிங்கிறது ஒரு ஹையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கீழே வராங்க, மறுபடியும் ஒரு ஹை போகிறாங்க, மறுபடியும் கீழே வராங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்டாக்காக இருந்தாலும் சரி அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு ஹை போயிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கீழே வராங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும்போது அதுக்கு முன்னாடி இருந்த போய் ஹையை போய் டச் பண்ணிவிட்டு கீழே வரதுக்கும் நிறைய வந்து வாய்ப்பு இருக்கும். இல்லை அந்த ஹையை உடச்சிக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேலே போய் க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் அந்த சார்ட்டை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சாலும் இப்போ லாஸ்ட் ஒரு விஷயத்தை அந்த வருண் பிவரேஜ் வந்து பாருங்கள். இப்போ ஒரு 530 ரூபா பக்கத்தில் இருந்துட்டு கீழே வந்திருக்கு. ஜூலை மாதம் 2025 ரொம்ப கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதம் கரெக்டாக அந்த 530 அந்த மாதிரி வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நவம்பர் 2025 ரொம்ப கீழே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2026 ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு 520 530 ரூபா வரைக்கும் போயிருக்கு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே வந்துட்டு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட 535 ரூபா வந்து போனாங்க, கொஞ்சமாக கீழே வந்தாங்க. மறுபடியும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து போயிட்டு இருக்காங்க. அதாவது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு இண்டெக்ஸும் ஒரு ஸ்டாக்கானும் சரி அதுக்கு முன்னாடி இருந்த போய் ஹையை போய் டச் ஆகுது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்க்கணும். ஆனால் ஒரு சில கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கு முன்னாடி இந்த ஹையை உடச்சிக்கிட்டு ரொம்ப வேகமாக ஸ்ட்ராங்காக போய் 2 நாளில் வந்து க்ளோஸ் ஆவாங்க, அது அப்படியே மேலே போயிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி தாங்க லோ ஆனாலும் நம்மளால் சார்ட்டை பார்த்தா ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு சார்ட்டை நீங்கள் பார்த்தா ஓகே இதுக்கு முன்னாடி இருக்க லோ அப்படி இருக்குது அப்படின்னா மறுபடியும் அதே லோ போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்புறம் மாதிரி எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 380 ரூபா வரைக்கும் போணுச்சு மார்ச் மாதம்லாம் இந்த ஸ்டாக்கு. அதே மாதிரி மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன் ஆகுது, மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிடுச்சு ஃபுல்லாக அப்படின்னா மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் வந்து 380 ரூபா போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை மார்க்கெட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிராஷ் ஆகுது அப்படின்னா மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 450 ரூபா அப்படி வந்து லோவாக வச்சிருக்கு அப்படின்னா மேபி இப்போ 500 ரூபாயிலேருந்து 450 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்க்கலாங்க. இந்த கம்பெனி வந்து ரொம்ப நல்ல கம்பெனி தான். அடுத்த 2 குவார்ட்டர் நல்ல ரிசல்ட் வந்து தருவாங்க. அதுவும் அடுத்த குவார்ட்டர்லாம் சூப்பரான ரிசல்ட் வந்து தருவாங்க. அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதோட சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா ரிசன் வந்து பண்ணார். அது காரணமாக சொல்லியிருந்தார் லாஸ்ட் 2 வருஷமாக இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஆக்டிவிட்டி வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லி, அதாவது அவருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தார். அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட் வந்து நடந்துச்சு. கிட்டத்தட்ட 1000 ரூபாயில் இருந்த இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு ரொம்ப வந்து டவுன் ஆனாங்க. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 777 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு பேங்க். நம்ம இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டரில் வந்து நம்பர் 1 பேங்க்கு. வேல்யூடும் பார்க்கும்போது டாப் 10க்குள்ளே இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி 2 வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பேங்க்கோட ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்ற மாதிரி சி வந்து வெளியே போனார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய நியூஸ் அது வரல. ஆனால் இப்போதைக்கு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதோட 52 வீக் லோ பக்கத்தில் தான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் கேப்பு 11,96,000 கோடிக்கு மேலே வந்துருக்கு. ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ 15 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. புக் வேல்யூ 378 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 1.70%, ROC 7%, ROE 13%, ROIC 7%, OPM 40% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 721 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பாருங்கள் 0.86 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி தான் ஸ்டாக்கோட பி ரேஷியோ ரொம்ப கம்மியாக தான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது.
டெப்ட் ஈக்விட்டி 6.34. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அப்படிங்கிறனால டெப்ட் ஈக்விட்டி இப்படி தான் வந்து இருக்கும். அடுத்தது இவங்களோட பிரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தா கூட 2ல வந்து இருக்குது. அடுத்து இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 19%, ப்ராஃபிட் growth 20% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸும் பாருங்கள், அதுக்கு ஈக்குவலாக லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் 10%, அதாவது 10 வருஷம் மட்டும் இந்த ஸ்டாக் எடுத்து முதல் பண்ணால் கூட வருஷம் 10% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் லாஸ்ட் 5 வருஷமாக இருந்தாலும் சரி, லாஸ்ட் 1 வருஷமாக இருந்தாலும் சரி, இவங்களோட growth அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் பாருங்கள், இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை வெறும் 12% தான் இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப லோ growth. அடுத்து ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தா கூட கிட்டத்தட்ட 15% வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கோட growth அப்படிங்கிறது லாஸ்ட் ஒரு வருஷமாக கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே வந்து இருக்குது. அடுத்தது இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து பார்த்துடலாம். அதே ஹிஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்த்துடலாம். அதிகபட்சம் இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 வரைக்கும் போயிருக்கு. அதுவும் ஜூன் 2021 இருந்து மார்ச் வரைக்கும் பார்த்தா கூட கிட்டத்தட்ட 28 பி ரேஷியோ வரைக்கும் போயிருக்கு. லோ அப்படிங்கிறது ஜூன் மாதம் 2024 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பி ரேஷியோ வந்திருக்கு. அதாவது ஒரு 16 பக்கத்தில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ அப்படிங்கிறது 16 பக்கத்தில் இருக்குது. அதாவது இதில் ஹிஸ்ட்ரி லோ பி ரேஷியோ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். ஆனால் என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கில் எப்படின்னா இது வந்து மிகப்பெரிய பேங்க்கு, அதனால கொஞ்சம் டீசெண்டான ஒரு ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடச்சா போதும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் ஒரு க்ரோத்தில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு வருஷத்துக்கு 20%, 25% ரிட்டர்ன் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு HDFC பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்காது. ஆனால் இன்னொரு வாய்ப்பு இதில் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ இது வந்து அதோட கையிலேருந்து ரொம்ப லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மறுபடியும் இந்த 777 1000 போனால் கூட நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். ஒரு 20% மேலே நம்ம ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கணும். இப்போ வந்து வேல்யூஷன் எப்படி பார்க்கும்போது ரொம்ப லோ வேல்யூஷன் தான் இருக்குது. இது கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கும். அடுத்தது சோலார் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டரில் இருக்காங்க. டிஃபென்ஸ் செக்டர் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி நல்ல ஒரு குரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனியும் கூட. இவங்க நாட்டு வெடிமருந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சிட்டு இருக்காங்க. வெடிமருந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு வந்து தேவைப்படும். அது ஏன்னா டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாம்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு தேவைப்படும். அடுத்தது மைனிங்கில் வந்து தேவைப்படும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தேவைப்படும், அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து தேவைப்படும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனிங்க்கு பண்ணும்போது இப்போ பூமியில் இருக்கக்கூடிய அந்த பாறையை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கெலாம் நம்ம வந்து வெடிமருந்து தேவைப்படும். பாம்பு போட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா உடைப்பாங்க. அந்த மாதிரி இந்த வெடிமருந்து அப்படிங்கிறது நிறைய இடத்துல தேவைப்படும். எப்போயுமே இதுக்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம டிஃபென்ஸ்லேருந்து முன்னாடி போகிறோமோ அந்த அளவுக்கு இவங்களோட growth ரொம்ப நல்லாவே வந்து இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச RDX அப்படிங்கிற அந்த பாம் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கம்பெனியோட தான். டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு growthல இருக்கக்கூடிய கம்பெனி இந்த கம்பெனி. கரண்ட் ப்ரைஸ் 16,582 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 1271%, அதாவது 12 மடங்குக்கு மேலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. மார்க்கெட் கேப் 1,50,000 கோடிக்கு மேலே வந்துருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 104 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அடுத்தது புக் வேல்யூ 565 ரூபாய் வந்து இருக்குது. ROC 38%, ROE 32%, ROIC 34%, OPM 26% வந்து இருக்குது. அதாவது இந்த 4% மினிமம் ஒரு 20% மேலே இருந்தால் சூப்பரான பர்சன்டேஜ். அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே இருக்குது. அதனால தான் இந்த கம்பெனிக்கு ஸ்டாக்கோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 104 வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அதாவது ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூஷனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். அடுத்து இன்டென்சிக் விலை 3524 ரூபாய்க்கு. பிஜி ரேஷியோ 2.49 வந்து இருக்குது. இது பிஜி ரேஷியோ 2 கிலோஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். டெப்ட் ஈக்விட்டி 0.18 இருக்காங்க. பிரைஸ் டு புக் விலை பக்கம் வந்து 29 வந்து இருக்காங்க. அடுத்தது இந்த கம்பெனியோட CAGR வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 10 வருஷத்தில் 19% சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 23% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து லாஸ்ட் 10 வருஷத்தில் நம்ம எடுத்து பார்த்தா கூட கிட்டத்தட்ட 37% அதிகமாக இருக்குது. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 37% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30% வந்து இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் வச்சு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான பர்சன்டேஜ்ங்க. கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வேறு லெவலில் வந்து இருக்குது. சும்மா லாங் டர்முக்கு இந்த மாதிரி ஒரு கம்பெனியை நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம்னா ரொம்ப நல்லாவே வந்து இருக்கும். அடுத்தது இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து பார்த்துடலாம். இந்த கம்பெனியோட பி ரேஷியோ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 130 வரைக்கும் போயிருக்கு. கம்மி அப்படின்ற பார்க்கும்போது லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 70 பக்கத்தில் வந்து இருக்குது. எப்போலாம் இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 70க்கு கீழே வருது, இல்லைனா ஒரு 80 பக்கத்தில் வருதுன்னா அது நல்ல ஒரு வாய்ப்பு வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஹையை நோக்கி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம் அந்த ஹையை உடச்சிக்கிட்டு மேலே போகுதா இல்லை மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுதான்னு. கிட்டத்தட்ட 17,820 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 16,605 ரூபாய்க்கு தான் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி கூட ஒரு 4% நம்ம பாசிட்டிவ் தான் இருந்தாங்க. பார்க்கலாங்க. இப்போதைக்கு பி ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அது ஆவரேஜ் பி ரேஷியோக்கு மேலே தான் இருக்குது. மறுபடியும் இந்த கம்பெனியோட பி ரேஷியோ எப்போலாம் கீழே வருதோ அப்போ நம்ம நல்ல ஒரு வாய்ப்பை வந்து பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வந்து இருப்போம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா லாங் டர்ம் சூப்பரான கம்பெனிங்க. சும்மா வாங்கி போட்டு சும்மா இருந்தாலே போதும். எந்த அளவுக்கு இந்த வார் இந்த மிசைலாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும்.
அடுத்தது ஐடி செக்டர் கூட விப்ரோ இந்த ஸ்டாக் பற்றி நிறைய பேர் கேட்டாங்க. ஏன்னா வெறும் 188 ரூபாய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிவிடெண்ட் இல்லை 5% மேலே இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ப்ரைஸை மட்டும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இந்த கம்பெனி க்ரோத் அப்படிங்கிறது வந்து இருக்காது. அது ஏன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். கரண்ட் ப்ரைஸ் 188 ரூபாய்க்கு இந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 24% நெகட்டிவ். அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதை வாங்கியிருந்தா கூட இப்போதைக்கு 24% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் இருப்போம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா போனஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம கணக்கில் எடுத்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி முட்டெல்லாம் கொடுப்பாங்க. அப்படி நம்ம பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா போனஸ் 1:1 வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தாலுமே இப்போ வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் கேப் 1,97,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பீரியட் பார்க்கும்போது 15 வந்து இருக்குது. இண்டஸ்ட்ரி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 20 வந்து இருக்குது. புக் வேல்யூ 83.90. டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 5.80% அப்படின்னு ரொம்ப சூப்பரான ஒரு டிவிடெண்ட் ஈல்டு. ROC 17%, ROE 15%, ROIC 15%, OPM வந்து 19% வந்து இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப நார்மலான பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ 140 ரூபாய் வந்து இருக்குது. பிஜிஎஸ்சி 2.90 வந்துருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.23. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 2.25 வந்து இருக்காங்க. அடுத்தது உங்களோட சிஏஜி வந்து பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். சேல்ஸ் growth பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 6%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 வருஷத்தில் 4%. இதே ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 6%. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் வெறும் 6% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி கிட்டத்தட்ட 16% வந்து இருக்குது. ஓவரால் இந்த ரேஷியோ பார்க்கும்போது இந்த கம்பெனியோட growth அப்படிங்கிறது ரொம்ப நார்மலாக தான் வந்து இருக்குது. அதேமாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸில் தான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பார்க்கலாங்க, இன்னமும் கீழே போணுச்சு அப்படின்னா ஒரு 170 இந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கு லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த லோ ப்ரைஸ் பக்கத்தில் தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐடி செக்டரில் இருக்கிற ஸ்டாக் எல்லாமே ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். என்ன தான் இதோட growth ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப கீழே இருக்குது. அதோட ஹையிலேருந்து ரொம்ப ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே இருக்கும் போது அது வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகும்போது இதுக்கு முன்னாடி அந்த ஹையை தாண்டாட்டி கூட பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஹைக்கு போனால் கூட 30 to 40% ரிட்டர்ன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து பார்த்தரலாம். அதிகபட்சம் வந்து பார்த்தா 32 பி ரேஷியோ வரைக்கும்லாம் போயிருக்கு 2021 இருந்து 22க்குள்ளே. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே வந்துச்சு. பி ரேஷியோ ரொம்ப கீழே வந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பி ரேஷியோ இந்த 15 அப்படிங்கிறது ரொம்ப லோ பி ரேஷியோங்க. யாராவது இந்த ஸ்டாக்கை ஹையில் வாங்கியிருந்தா கூட இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணி ஏன்னா லோ பி ரேஷியோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் இந்த பி ரேஷியோ இப்போ ஒரு 15, 16 இருந்து மறுபடியும் எப்போலாம் வந்து ஒரு 25, 26 இந்த மாதிரி போகுதோ அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங்கான ஒரு ஆப்ஷனை வந்து பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ விப்ரோ அப்படிங்கிறது மிகப்பெரிய கம்பெனி அப்படிங்கிறனால எனக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். மெதுவாக ஸ்டாக்கோட ப்ரைஸ் growth ஆனாலும் பரவாயில்ல, சும்மா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஒரு ஆப்ஷனாகவே வந்து இருக்கும். அடுத்தது இதே செக்டர் கூட 2 ஸ்டாக் பற்றி பார்த்தலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸ், அடுத்து வந்து இன்ஃபோசிஸ். HCL டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growthல வந்துருக்காங்க. லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 24% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 1129 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4 தடவை வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. 2026 இது வரைக்கும் 2 தடவை டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஜனவரி மாதம், ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் 12 ரூபாவும், ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 24 ரூபாய் டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜூலை அண்ட் அக்டோபர் மாதம் வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் அதிகமாகிட்டே வந்து இருப்பாங்க. லாஸ்ட் வருஷத்தில் ஒரு ஷேருக்கு 60 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது கூட டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட ஒரு 5% மேலே வந்து போகும். சூப்பரான டிவிடெண்ட் இல்லை. அதுவும் இல்லாமல் எல்லா குவார்ட்டரும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. பார்க்கலாங்க, இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இதுக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபாய்க்கு கம்மியாக வந்து கீழே போயிருக்கு. மறுபடியும் 1000 ரூபாய்க்கு கம்மியாக போனால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலும் இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 பக்கத்தில் போயிட்டு இப்போ 1130 ரூபா அப்படிங்கிறது ரொம்ப லோ ப்ரைஸ் தான். இதையும் நம்ம ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 வருஷத்தில் 16% நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 2 தடவை 14 டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 2026 வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஜூன் மாதம் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் டிவிடெண்ட் கொடுக்குறது நிறைய வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் ஒரு ஷேருக்கு 48 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு 4% வந்து இருக்குது. இந்த ஐடி செக்டர் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குங்களும் சரி ரொம்ப லோ ப்ரைஸில் தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம், ரொம்ப நல்லாவே கீழே இருக்காங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ் வந்து ஆவாங்க. அதுக்கு ஏதாவது நம்ம இந்தியன் கம்பெனிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ்லாம் வரணும். நம்ம இந்தியன் கம்பெனிஸ் நிறைய ஏஐ வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஐடி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 2 கம்பெனி ஐடி ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. விப்ரோ பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வருஷம் வந்து நல்ல ஒரு டிவிடெண்ட் தராங்க. மேபி அடுத்த வருஷம் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 2 கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் அமௌண்ட்டை அப்படியே வருஷம் கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ரெண்டுமே சூப்பரான ஒரு கம்பெனி தான். பார்ப்பாங்க, இன்றைக்கி மார்க்கெட்டு ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. நாளைக்கு இதே மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.